ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஈஸோன்னு சொல்லலாம். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லிவிங் ஏரியாவுக்கு வந்திருக்காங்க. வியானா வந்து அப்பா பயங்கரமாக பேசிட்டாங்க நம்ம விக்ரம். அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். வியானா ஆரம்பித்தாங்க. ஆக்சுவலாக அவங்க 2 பேர் ரொம்ப நம்பினாங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. சீசன் 9ல் ஒன்று சுபிக்ஷா, இன்னொன்று விக்ரம். ஸ்டார்டிங்கில் பார்த்தா ஒரு 5 வாரம் 3 பேர் வந்துட்டு நைட் உட்காந்து குசு பேசிப்பாங்க. அப்போ தான் விக்ரம் வந்து நிறைய ஐடியாஸ்லாம் கொடுப்பார். நீ வந்து எஃப்ஜேவை லவ் பண்ண அப்படிலாம் சொன்ன விஷயம் அப்போலாம் ஆதரி போயிட்டாங்க. போனதுக்கப்புறமா அந்த விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. அவங்க எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் பிரைன் வாஷ் பண்ணிட்டே இருப்பார், கழுவிட்டே இருப்பார் மண்டே. சரிங்களா? அதுதான் வந்துட்டு சுபிக்ஷா வந்து ஒன்றுமே தெரியாமல் போனது. இல்லைனா இந்நேரம் கண்டிப்பாக வந்து சுபிக்ஷாலாம் வந்துருப்பாங்க டாப் 5ல். சரிங்களா? இப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இந்த லிவிங் ஏரியாவில் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, பெயின்ஃபுல்லான மூமெண்ட் இருக்குது. நான் வந்து நான் நம்பின 2 பேர் இங்கே தான் வந்துட்டு நான் இருந்தப்போ என்ன பேசுனாங்க, இல்லாதப்போ என்ன பேசுனாங்கன்னு கேட்கும்போது ரொம்ப அப்படியே கஷ்டமாயிடுச்சு. அந்த 2 பேரும் வந்துட்டு எனக்கு ரொம்ப க்ளோஸு. அதே மாதிரி அவங்க பேசின விஷயங்கள் வந்துட்டு இங்கே நான் உட்காரும்போது என்னை தடவி கொடுத்து, அவங்க சொன்ன வார்த்தைகள் இங்கே உட்காரும்போது என்னை நல்லா தடவி கொடுத்துட்டு என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசிட்டு அப்புறமா தனியாக வேறு இடத்துல வந்துட்டு என்கிட்ட பேசுகிறது, அந்த வார்த்தைகள்லாம் வாங்கிக்கிறது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சேர்ந்து என்னை பற்றி டிஸ்கஸ் பண்ணி இவளை பேக்கப் பண்ணிடுறான்ற அளவுக்கு பேசியிருக்காங்க. அப்படின்னும்போது விக்ரம்லாம் அப்படியே கையெடுத்து அப்படியே கம்முன்ட்டு அப்படி கம்முன்னு உட்காந்துட்டார், கையை அப்படி வச்சுட்டு. என்ன மாட்டிக்கிட்டீங்களா விக்ரம் அப்படி ரொம்ப இருந்துச்சு. அப்போ பேசியிருக்கார் போல இருக்குது. இவ்வளோ பேசுனது நம்மளுக்கு தெரியலையே. நம்ம பேசியிருக்காங்க, ஆனால் இவ்வளோ பேக்கப் பண்ணுற அளவுக்கு பேசுகிறாங்கள விஷயங்கள் தெரியல. ஸோ அதை சொல்கிறாங்க. அதாவது இது எப்படி இருக்குது அப்படின்னா, அவங்க சொல்கிறாங்க, என் மூஞ்சிக்கு முன்னாடி சொல்கிறதுக்கு தைரியம் இல்லாமல் என் முதுகுக்கு பின்னாடி பேசுகிற மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் சைலண்ட்டாக இருக்கார். ஐயோ என்ன ஓவராக பேசுகிறான்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை தான் மெயினாக சொன்னாங்க. அதாவது நான் இங்கே உட்காந்துருக்கும்போது என்கிட்ட நைஸாக பேசி நல்லா பழகிற மாதிரி மூஞ்சை காமிச்சிட்டு அதுவும் வந்து தடவி கொடுத்து நீ நல்லா வருவோமா அப்படின்ற மாதிரி சொல்லி நான் இல்லாத நேரத்தில் இருந்து இந்த அளவுக்கு பேசியிருக்காங்களே, இது வந்து என்னால் மறக்கவே முடியாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா பிரவீன் காந்தி வந்துட்டார் உள்ள. அவர் பண்ணுற அளப்பறக்கு பாருங்கள். இங்கே வந்து எல்லாருக்கும் ஒன்று இருக்கும். சொன்னால் டைம் பத்தாது. எல்லாருக்கும் ஒரு பெயின்ஃபுல் மூமெண்ட் இருக்கும். அதனால் இது ஒரு கேம் அப்படின்னு நினச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு போக்காங்க. அப்போ நீங்களும் சொல்லிட்டு போங்க, ஏன் சொல்ல மாட்டீங்க? நான் தான் ஒரு வாரத்தில் போயிட்டேனே, என்னத்தை சொல்ல. ரைட், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். எல்லா இடத்துலையும் வந்துட்டு ஆனால் திவாகர் ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணிட்டார். திவாகர் என்ன சொன்னான்னா, நானும் எஃப்ஜேவும் வந்துட்டு ஒரு ரொம்ப நேரமாக வந்துட்டு முறைச்சி பார்த்துட்டு அந்த மூமெண்ட் நல்லா இருந்துச்சான். சூப்பர் பா அப்படின்னு நம்ம இருந்தது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். வியானா இங்கே வந்து சொல்கிறதெல்லாம் உண்மையிலே மறுக்க முடியாத உண்மை. அவங்க இன்னொன்று சொன்னாங்க என்னென்னா, இவங்க சொல்கிற விஷயங்களை நான் கேட்காம இருந்ததான் மேபி இந்த வீட்டில் நானும் இருந்திருப்போன்னு எனக்கு ஒரு இப்போ வந்து குத்துது அப்படி மாதிரி சொன்னாங்க. உண்மையாக மேபி இருந்திருக்கலாம், இல்லாமலும் இருந்திருக்கலாம். இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உண்மையிலே விக்ரம் வந்துட்டு அதாவது வியானாவும் சுபிக்ஷாவும் போனதுக்கு காரணம் இல்லையா? மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.